ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்னிங் வெள்ளிமலை கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம். 52 ஃபீட்டில் ஒரு முருகன் ஸ்டாச்சு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. செஞ்சு செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி சேலமில் இதை விட பெருசாக இருக்காங்க. இங்கே 52 ஃபீட்டு தான். இது சுயம்புவாக உருவான, ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சுயம்புவாக உருவான அந்த முருகன் மேலே இருப்பார், மலைக்கு மேலே. இதுக்கு மலை அடிவாரத்தில் தான் இந்த கோயில் இருக்கும். இங்கே தான் எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும். ஆக்சுவலாக அந்த தைப்பூசமாக இருக்கட்டும், பங்குனி உத்திரமாக இருக்கட்டும், எதுனாலுமே. ஸோ நேற்று அன்னதானம் ஒரு பக்கம் சூப்பராக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் கூட்டம், ஒரு பக்கம் யாகசாலைக்குள்ளார அந்த காயின்ஸு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜை பண்ண அந்த காயின்ஸு. இன்னொரு பக்கம் அந்த யாகத்துக்குள்ளே போட்ட காயின் எடுத்துகிட்டு போகிறதுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி காயின்ஸை எடுக்கலாமான்னு தெரியல. யாகத்தில் பூஜை பண்ண காயின்ஸை அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கங்கை வெளியே அள்ளி போட்டு அது காலில் வேற சுட்டு, சில பேர் சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போய் பார்ப்பாங்க. அப்போ அந்த கங்கு இருக்கிறது தெரியாமல் மிதித்து காலை ஹர்ட் பண்ணிடுச்சு நிறைய பேரை. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க, மற்றவங்கள ஹர்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அதில் வர பாவம் உங்களுக்கு தான் சேரும். ஸோ நாங்கள் நல்லா சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த யாகசாலைக்குள்ளெல்லாம் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மனநிறைவாக இருந்துச்சு. நான் ஆஸ் யூஷுவலாக போனாலே, சாமி பார்க்க போனாலே புலம்புறதுக்கு தான் போவேன். நேற்றும் போய் புலம்பிட்டு தான் வந்தேன். ஸோ நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா இங்கே இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் டைமில் தான் ரொம்ப கூட்டம் இருக்கும். அப்போ கூட மற்ற கோயிலை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்கும். எனக்கு எப்போலாம் தோணுச்சு வீட்டில் இருக்கிறது தனிமையாக இருக்குது, இல்லை ஏதாவது மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது விஷயம் அப்படின்னா, இங்கே தான் கிளம்பி போவேன் டக்குன்னு. ஏன்னா எனக்கு கூட க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. போனால் சாமியை பார்க்க முடியும். எப்போனாலுமே நான் சாமியை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். சாமியை பார்க்குறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு புலம்பிட்டு வந்துடுவேன். நீங்களும் டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க. பாய் பாய்.